ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சூப்பர் இனிமையான பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் கழுவிட்டு நல்லா பட்டர் பீன்ஸை சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இப்போ பெங்களூருமே கிடைக்கிது. மதுரையில் தான் இந்த பட்டர் பீன்ஸ் கிடைக்கும். இப்போ இங்கேயுமே கிடைக்கிது. கிடச்சிச்சின்னா கட்டாயம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அந்த பட்டர் பீன்ஸை நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு குக்கரில் கழுவி சுத்தப்படுத்துகிற பட்டர் பீன்ஸு, சின்ன வெங்காயம், இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அடைக்க போகிறோம். தேங்காய், ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சுன்னா கசகசா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இது கூடயே 2 மிளகாய் வற்றல் அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிளகாய் வற்றல் பிடிக்கலை அப்படின்னா இதோடு நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அதுவுமே சேர்த்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு, ஜீரா ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது 1 பார்ட் ரெசிபினால் குவிக் அண்ட் ஈஸியாகவும் நம்மளுக்கு வேலையுமே சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த அரைச்ச விழுதை இந்த பட்டர் பீன்ஸோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை பார்த்து தண்ணி அளவை நம்ம ஊற்றிக்கணுங்க. இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் கோபுரமாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கணும். கிளறி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இந்த நம்ம மொதவே மிக்ஸி ஜாரில் தானே நம்ம இது பண்ணியிருந்தோம், அதனால் அதை கழுவி ஊற்றிக்கலாம். கழுவி ஊற்றிட்டு நல்லா தண்ணி அளவுகளை பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நல்லா விசிலில் விட்டுட்டால் நம்மளுக்கு சூப்பர் எம்மியான பட்டர் பீன்ஸ் நம்மளுக்கு பாருங்கள், நல்ல அருமையான பட்டர் பீன்ஸ் நம்மளுக்கு தயாராகிருச்சு. இதை நம்ம தாளித்து கொடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் தான், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த பட்டர் பீன்ஸோடு நம்ம சேர்த்து கிளறி கொடுத்தோம்னா நம்மளுக்கு பட்டர் பீன்ஸ் தயாராகிருச்சு. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பட்டர் பீன்ஸ். வாங்க இந்த வாரம் புரட்டாசி 2வது சனிக்கிழமை நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம்ன்றதை பார்க்கலாமா கடவுளுக்கு. இப்போ நம்ம என்ன சமைச்சிருக்கோம்னா பட்டாணி, அதே போல் பருப்பு வடை, பட்டர் பீன்ஸு, நல்லா சுட சுட சாம்பார், நெய் ஊற்றின நல்ல சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. லன்ச் மெனு அதோடு நம்ம இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோம்னா பாயாசம் செஞ்சுருக்கோங்க. ரசம், நல்லா கத்திரிக்காய், வெள்ளை பூசணி போட்டுன சாம்பார், சேமியா பாயாசம், மிளகு ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.